அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஹானா டிசைனர். ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஸ்னஸ் மோட்டிவேஷன் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தப்போ அதில் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் என்னோட பிஸ்னஸ் ஜேர்னியை பற்றி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸ்டில் இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு vlog-ஆ மட்டும் இல்லாமல் என்னை பற்றியும் என்னோட பிஸ்னஸை பற்றியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சண்டே ஆஃப்டர்நூன்ல இருந்து தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருந்ததுனால வீட்டில் நானும் சிஸ்டர் மட்டும்தான் இருந்தோம். அண்ட் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால குக்கிங் பண்ண டைம் இல்லை. ஸோ ஸ்விக்கியில் நியர்பையாக இருக்க ஹோட்டலில் இருந்து தான் ஃபுட் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரிசீவ் ஆகிடுச்சு. அண்ட் ஃபுட் ஆர்டர் போடும்போதே இன்ஸ்டாமார்ட்டில் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸும் ஆர்டர் போட வேண்டி இருந்துச்சு. அதையும் ஆர்டர் போட்டுட்டேன். சேம் டைமே டெலிவரி பண்ணிட்டாங்க. அண்ட் லஞ்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட விசில் வாஷ் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஜேர்னியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் நீங்கள் மேரீடா அன்மேரீடா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து அன்மேரீட் அண்ட் என்னோட ஏஜ் ஜஸ்ட் 21 தான். அண்ட் இந்த ஒரு ஒர்க்கில் நான் என்ட்ரி ஆகி 3 to 4 years இருக்கும். பட் ஒர்க்கில் வந்த புதுசுலேயே நான் யூடியூப் சேனல் அதெல்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணது இன்ஸ்டாகிராம் மட்டும்தான். அப்போவுமே என்கிட்ட ஒரு செல்ஃபாக மொபைல்லாம் கிடையாது. எங்கள் அப்பாவோட மொபைலை யூஸ் பண்ணி தான் நான் இன்ஸ்டா பேஜ் வந்து ஓப்பன் பண்ணேன். அண்ட் இன்ஸ்டாவில் எப்படி வீடியோ போஸ்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு ரேண்டமாக தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஆல்சோ வியூஸ் பார்த்தீங்கன்னா 200 300 இதுக்குள்ளே தான் எனக்கு வியூஸே வரும். ஆல்சோ ஒர்க்கில் என்ட்ரி ஆன உடனே ஆர்டர்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எனக்கு என்னோட சிஸ்டருக்குன்னு செல்ஃபாக நான் ஃப்ராகில் கஸ்டமைஸ் பண்ணுறது, ப்ளவுஸில் கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு தான் நான் கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அந்த கஸ்டமைஸ் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையுமே எங்கள் அப்பாவோட மொபைலை யூஸ் பண்ணியே ஷூட் பண்ணி இன்ஸ்டாவில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அப்போ கூட எனக்கு இருந்த ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 100க்குள்ளே தான் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் இது மட்டும்தான் எனக்கு ஃபாலோவர்ஸாகவே இருந்தாங்க. சில பேர் சொல்லும்போது ஜஸ்ட்டு 300 வியூஸ் தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சீப்பாலாம் பேசுவாங்க. பட் அந்த 300 வியூஸ் எல்லாம் பார்த்ததுனால தான் இன்றைக்கி 3 மில்லியன் வியூஸுக்கு மேலே என்னோடய சேனலுக்கு வந்துட்டுருக்கு. அண்ட் இன்ஸ்டாவில் சடனாக 1K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பற்றி ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பார்த்து ஃபஸ்ட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேருந்து ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. தென் எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஆர்டரை ரொம்பவே சின்சியராக ஒர்க் பண்ணி அவங்க கேட்ட அவுட்புட் எல்லாம் நான் கொடுத்து வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். லிட்ரலி அந்த வீடியோ வித்தின் 1 வீக்கில் 900Kக்கு மேலே வியூஸ் போனதுனால எனக்கு ஃபாலோவர்ஸ் இமீடியட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. தென் அந்த டிசைன்லேயே சேமாக கஸ்டமைஸ் பண்ணி தர சொல்லி அதிகமாக என்கொயரிஸுமே எனக்கு வர ஆரம்பிச்சது. அப்போவுமே எங்கள் அப்பாவோட மொபைலை யூஸ் பண்ணி தான் நான் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் என்கொயரிஸ் எல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. தென் 2024 ஜான்வரி மந்தில் தான் எனக்கு ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் வாங்கி கொடுத்த அன்றைக்கே நான் யூடியூப் சேனலுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் யூடியூப் சேனலை பற்றி இப்போ பார்க்கலாம். யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 2 years ஆகுது. இன்ஸ்டாலையாவது ஃபியூ மந்த் கழிச்சு எப்படி வீடியோஸ் எல்லாம் ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும் அப்படின்றத லியன் பண்ணிக்கிட்டேன். பட் யூடியூப் சேனலில் சுத்தமாக எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. ஆல்சோ வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய பாலிசியெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் மொனடைசேஷன் ஆகும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. ஸோ ரேண்டமாக எனக்கு வந்த மாதிரி நான் பயோலாம் டைப் பண்ணி தான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் யூடியூப்லேயுமே பெருசாக எனக்கு வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. 100 or 150 வீடியோஸ்க்கு மேலே தான் ரீச் அப்படின்றதே எனக்கு கிடச்சிது. நிறைய பேர் யூடியூப்பில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்னு என்னென்னா 1.5 years-ஆக நீ யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்சோ இருக்காங்க, பட் இன்கம் ஏன் வரலை அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட கேட்டாங்க. ஆல்சோ நிறைய பேருக்கு நான் அதை பொய் சொல்கிறேன் அப்படின்றதுமே தான் தெரிஞ்சுது. பட் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஈஸி டு ரன். லாங் வீடியோவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வித்தின் 1 year-க்குள்ளே எடுக்கணும். அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஏர்ன் பண்ணுறதுக்கு 10 million வியூஸ் வந்து வித்தின் 3 months-க்குள்ளே எடுக்கணும் அப்படின்றது தான் பொதுவானது. பட் இதெல்லாம் ரீச் பண்ணாதான் மணி ஏர்ன் பண்ண முடியும்ன்ட்டு எனக்கு சுத்தமாகவே தெரியாது. சடனாக ஒன் டைம் நான் YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. தென் அதை பற்றி நான் ரேண்டமாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும் லாங் வீடியோவில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1 year-க்குள்ளே நம்ம எடுக்கணும். அண்ட் 10 million வியூஸ் ஷார்ட்ஸ் வீடியோஸில் வித்தின் 90 days-க்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நான் லாங் வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியோஸும் கண்டினியூஸாக போட ஆரம்பித்தேன். அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் எனக்கு அதிகமாக வியூஸ் வந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா கேரளா கிளைண்ட்டோட வெட்டிங் ப்ளவுஸ் ரீக்ரியேஷன் பற்றி அப்லோட் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே வைரலில் போயிட்டு இருந்துச்சு. தென் எனக்கு சடனாக 2த்துலேயுமே ஒரே நாளில் மொனிடைசேஷன் ஆகிடுச்சு.
அதுக்கப்புறமா AdSense பேஜில் டேக்ஸ் வெரிஃபிகேஷன் வெரிஃபை பண்ண சொல்லி மெயில் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு மொனிட்டைசேஷனில் ப்ராப்ளம் வந்ததே அந்த ஒரு டேக்ஸ் வெரிஃபிகேஷனால் மட்டும்தான். பிகாஸ் யூடியூப்பில் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் டைப் பிஸ்னஸில் இருக்கக்கூடாது, இண்டிவிஜுவலாக இருக்கணும். பட் நான் AdSense பேஜ் க்ரியேட் பண்ணும்போது பிஸ்னஸ் டைப்பில் க்ரியேட் பண்ணதுனால மொனிட்டைசேஷனில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு நியூவாக இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி டேக்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல்சோ டேக்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் ஒரே நாள்லலாம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. எனக்கு அது அப்ரூவ்ட் ஆகி வரத்துக்கே 1 வீக் டைம் எடுத்துச்சு. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராசஸில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. அது என்னன்னா ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் அப்படின்னா இந்த வீடியோ நம்மளோடது தானா அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேன் கார்டை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். பட் அந்த அப்லோட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ்க்குள்ளே அப்லோட் பண்ணணும். 3 டைம்ஸ்க்கு மேலே நம்ம ராங்காக அப்லோட் பண்ணிட்டோம்னா மொனிட்டைசேஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த மெயிலில் நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த 3 சான்ஸ் கிடைச்சியும் நான் 3 டைம்ஸ் அப்லோட் பண்ணும்போதும் எனக்கு அது வந்து அக்செப்டே ஆகலை. மொனிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருந்துச்சு. என்ன இது ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்து நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நானும் விட்டுட்டு நான் பேக் வந்துட்டேன். தென் சர்ப்ரைஸாக 2 டேஸ் கழிச்சு யூடியூப்லேருந்து ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க. இதுதான் உங்களோட லாஸ்ட் சான்ஸ். இப்போ நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மெயிலை பார்த்த கியூரியாசிட்டியில் எடுத்தோம் அப்லோட் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட்டில் இல்லாமல் ஃபஸ்ட்டு கூகுள், ChatGPT இது எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அப்லோட் பண்ணிட்டேன். தென் பேன் கார்டு எல்லாம் அப்லோட் பண்ணதுமே பேன் கார்டில் இருக்க ஃபோட்டோ பார்த்துட்டு ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயுமே என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் ஷோ பண்ணி ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலி எனக்கு ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஒரே தடவை தான் ட்ரை பண்ணுவேன். அந்த ஒரே தடவைல நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையாவே வேஸ்ட்டு. பிகாஸ் யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் சில டைம் வியூஸ் வரல அப்படின்னு சொல்லி எவ்வளோ நான் டவுனாக ஃபீல் பண்ணாலும் எனக்குள்ளேயே நான் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு அகெயின் என்னோடய ஒர்க்கில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஸ்டார்டிங் எடுத்த உடனே அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிடவே முடியாது. யூடியூப் பேமெண்ட் அப்படின்னாலே நிறைய பேர் நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் பேமெண்ட் எல்லாமே எனக்கு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் கிடையாது, 2 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் வரும். அந்த 2 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படி வரணும்னாலுமே நான் அதுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வரும். அண்ட் அடுத்து எல்லாரும் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா ஷாப் வச்சா மட்டும்தான் ஆர்டர்ஸ் வருமா அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் ரன் பண்ணிகிட்ருக்க இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய வீட்டில் இருந்து தான். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறதும் என்னோடய வீட்டில் இருந்து தான். இன் ஃப்யூச்சர் ஆல்சோ நான் வீட்டில் இருந்து தான் பண்ணுவேன். பட் எப்படி சிஸ்டர் உங்களுக்கு வீட்டில் இருந்தே இவ்வளோ ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும். நீங்கள் ஷாப் வச்சு ஒர்க் பண்ணாலும் ஆர் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணாலும் நீங்கள் பண்ணுற ஒர்க் கிளைண்ட்டுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கேருந்து பண்ணாலும் அவங்க உங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. அதில் சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் எல்லாம் கண்டிப்பாக நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க்கில் நான் என்ட்ரி ஆகும்போது 1 மந்த்துக்கு 1 ஆர்டர் இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். பட் இன்னைக்கு பர் மந்த்துக்கே 30+ ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் வருது. என்னால் முடியலைன்னு நான் கேன்சல் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதுக்கான ரீசன் இது வரைக்கும் நான் போட்ட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். யூடியூப்பில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் கண்டிப்பாக கிடையாது. நான் போடுற வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேர்ந்து அது மூலியமாக எனக்கு ஆர்டர்ஸ் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வீடியோஸே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேருக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக அண்ட் அது எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நானே வந்து 0% ஹோப்போடையும் 0% ஐடியாவோடன்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் டு பி ஹானஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு அப்படியே நான் வந்து எல்லாத்தையும் இப்போ அப்லோட் பண்ணலாம் நான் பழகிட்டேன். முன்னாடிலாம் என்னை பார்த்தாலே எனக்கு டிமோட்டிவேட் ஆகும். பட் இப்போ நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்து உங்களை பார்த்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது சிஸ்டர், உங்களை பார்த்து எனக்கு ஒர்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருதுன்னு சொல்கிறப்போ அதை பார்த்து இப்போ நானே என்னை ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்சோ என்னோட இன்னொரு பெரிய மோட்டிவேஷன் யார் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். பிகாஸ் ரிலேட்டிவ் நெய்பர்ஸ்னு யாருமே நீ எப்படி இருக்கியா அப்படின்றத கூட கேட்டு மெயில் பண்ண மாட்டாங்க. பட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரீச் எல்லாம் கிடைச்சதுக்கப்புறமா யூடியூப்லேருந்து மந்த்லி ஒரு நியூஸ் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மந்த்துமே அந்த நியூஸ் லெட்டர் பார்த்து அதை படிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த மந்த்லி நியூஸ் லெட்டரில் இதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அண்ட் வியூஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஐடியா கொடுப்பாங்க.
ஸ்டில் நான் ஃபேஸே காட்டாமல் ஜஸ்ட் என்னோட ஹேண்டை மட்டும் ஷோ பண்ணி அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் யூடியூப்லேருந்து கிடைக்கும் அப்படின்றத நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டு பி ஹானஸ்ட் 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் நான் யூடியூப்ல யாராவது வீடியோஸ் பார்க்குறேன்னா இவங்கள மாதிரி நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் நினச்ச நாட்கள் உண்டு. பட் இன்னைக்கு நம்ம சேனலில் 100K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே ரீச் பண்ணி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல்சோ நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையுமே என்னோட வீடியோஸை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட்டாக இல்லாமல் என்னை அதிகமாக மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே வருது. அண்ட் அந்த ஒவ்வொரு கமெண்ட்டையுமே ரீட் பண்ணும்போது ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அண்ட் ஸோ பிளெஸ்ட். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருந்துச்சோ அதே போல தான் இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டாக நல்ல டிப்ஸ் வீடியோஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்குது அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஆல்ரெடி நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட பிஸ்னஸ் டவுனாக போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட ஒர்க்கில் ஃபினிஷிங் எல்லாம் கரெக்டாக கொடுத்து அண்ட் ஒர்க்லையும் நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆகாது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே சிஸ்டர், பட் நான் எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், பட் சக்ஸஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லியும் நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ஒரு வேர்ட் மட்டும் இல்லை. ஹார்ட் ஒர்க்கோட மீனிங் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறது தான். ஒரு நாள் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் ஒர்க் பண்ணும்போது இன்றைக்கி டயர்டாக இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காம டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் போடுற ஹார்ட் ஒர்க்கை கரெக்டாக போடுவேன் அப்படின்ட்டு நினச்சி பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு உங்களோட ஒர்க்கில் அதிகமாக உழைப்பை போடுங்க. இன் ஃப்யூச்சர் கண்டிப்பாக என்ன போலையுமே உங்களாலையுமே அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி என்னோட பிஸ்னஸை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கான ரீசன் முன்னாடி போட்ட உழைப்பு தான். பட் முன்னாடி போட்ட எஃபர்ட் இன் ஃப்யூச்சர் ஆல்சோ எனக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் உழைச்சாதான் நாளைக்கான லைஃப்பை என்னால் நல்லபடியாக ரன் பண்ண முடியும். அடுத்தது நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் ஃபோனை பற்றி தான். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் மட்டும் ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குது, நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. உண்மையாகவே நான் ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணலை. நான் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த விவோ மாடலில் இருக்க மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் அளவுலலாம் நான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு செல்ஃபி எடுக்கிற ட்ரைபாட் மாடல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் வியூ ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஐஃபோனில் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. அந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா என்னோடய ஃபேமிலிக்கோ ஆர் மற்றவங்களுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸ்டில் இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்மால் பிஸ்னஸை நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப்பில் உங்களோட பாயிண்ட்ஸை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.